கதட்டு கண்ணு என்ன மச்சான்? ஊர்ல சிலுமிஷம் பண்றவங்க எடுத்துட்டாங்க. வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். வரது கொஞ்சம் லேட் ஆகும். 10 மணி மச்சான். சின்ன மச்சான் நீயா? நானேதான் ராஜாத்தி. 6 மணினா டான் 6 மணிக்கு வந்துட்டேன். அது என்னமோ தெரியல, எனக்கு உன் மேல ஒரே ஆசை. எல்லாத்துக்குமே உன் பெரிய மனசுதான் காரணம். அது தப்பு இல்லையா? என்ன பெரிய தப்பு? நான் வருவேன்ட்டு உன் புருஷனே வெளில அனுப்பிச்சுட்டேன். உட்காரு, நம்ம வீடுதான். அவன் வர வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி அப்படி அப்படி. இப்போ மணி 6 தான் ஆகுது. 6:30 மணி வரைக்கும் என்கிட்ட அன்பா பேசிட்டு நான் கொடுக்க போறதை வாங்கிட்டு போக கூடாதா? என்ன கொடுக்க போறேன்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறேன். கெட்டிக்கார பொண்ணு நீ. மட்டும் நான் சொல்ற அப்பெல்லாம் நடந்துக்க. உன்னை எப்படி முன்னுக்கு கொண்டுறேன் பாரு. என் கண்ணு கொட்டி ராஜாத்தி. ராஜாத்தி யாரது பூஜை வேலையில கதவு தட்டுற கரடி? ராஜாத்தி. ஏமா இது என்ன எங்க அப்பன் குரல் மாதிரி இருக்கு? ஆமாங்க. என்ன ஆமாங்க? எல்லாரும் இன்டர்வியூக்கா கூப்பிட்டுருக்க நீ? நீ எங்கேயாவது ஒளிஞ்சுக்க, நான் கதவு திறக்கிறேன். எங்க எவ்வளவு நேரமா கதவு தட்டுறது? இங்க பாத்தியா, உனக்கு திருநெல்வேலி அல்வாவும் மல்லிகை பூவும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு மல்லி மிட்டாய் கூட வாங்கி தந்ததில்ல. திருநெல்வேலி அல்வா செத்து போன என் சம்சாரத்துக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப உசுறு. ஒரே நேரத்துல அல்வாவை பூவை தலையில வச்சுக்குவா. அதே ஞாபகத்துல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் பேசக்கூடாது. உள்ள போ உள்ள போ. ஐயோ ஐயோ ஐயோ, மெதுவா மெதுவா மெதுவா. உட்கார் 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 உட்காரு. பக்கத்துல உட்கார்றானே. ஆமா, உன் புருஷன் வீட்டுல இல்லையே? இல்ல. அப்பா நல்லது. மக்கள் இருக்கானே, அவன் ஒரு தரதல பைய. ஆமா, மேல என்ன சத்தம்? அது பெருச்சாலி. பெருச்சாலியா? குட்டிகளுக்கு பால் கொடுக்குதாட்டு இருக்குது. குடி குடி. கொஞ்சம் விட்டா குறைவே பிரிச்சிரும் போல இருக்கு. பெரிய பெருச்சாலியாட்டு இருக்குது. அதை விடு. அது என்னமோ தெரியல ராஜாத்தி, உன் மேல எனக்கு ஒரு தனி ஆசை. வரப்படாது வந்துருச்ச. தப்பான ஆசைங்க. நான் கல்யாணமானவ. உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான். இந்த நல்ல நேரத்துல அவனையே ஞாபகப்படுத்துற. அந்த பையனை பார்த்தா கண்ட குண்டமா வெட்டி ஊருகா போட்டுருவேன். என்னது பெருச்சாலி ஏணி வச்சு வெள்ளை அடிக்குதா? அடிக்கிட்டு அடிக்கிட்டு ராஜாத்தி. அப்புறமே பூவை தின்னுபிட்டு அல்வாவை தலையில வச்சுக்க. என்ன ராஜாத்தி, நீ ஒய்யாரமா குனிஞ்சு கூட்டும் போது அந்த அழக பார்த்தே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தன்னை கிட்டாவா? என் வீட்டுக்காரர் வந்துட்டார் போல இருக்கு. பரிவாளம் தானே பிடிக்க போறவா? ராஜாத்தி, என் புருஷன் பாக்குறதுக்கு லூஸ் மாதிரி இருப்பாரு. ரொம்ப பொல்லாதவருங்க. ராஜாத்தி காலியா? ஐயோ ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. இந்தாமா தயவு செஞ்சு கதவை திறக்காத. உன் புருஷன் என்ன பாத்துட்டானா என் மானமே போயிடும். மானம் போகாதுங்க, உயிர் தான் போகும். அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டுட்டு பயந்தா எப்படி? அவர் வந்தா வரட்டும், நீங்க தைரியமா இருங்க. ராஜாத்தி, உன் மேல நான் ஆசைப்பட்டதும் தப்பு, மிரட்டினதும் தப்பு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடமா. உன் காலம் வேணும்னாலும் பிடிக்கிறேன். ஐயோ எந்திரிங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். தவற உணர்ந்துட்டீங்கல்ல, அது போதும். தைரியமா போய் கதவை திறங்க. போகும்போது ஊர் நடப்பு சரியில்லை, நீயே 4 வார்த்தை நல்ல புத்தி சொல்லு, நடந்துக்கிறது சரியில்லைன்னு என்கிட்ட கோவமா சொல்லிட்டு போங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி போங்க. கண்டா 6 மைல் ஓடுவேன். தைரியமா போங்க. எப்படி வர்றானோ. ஊரு நடப்பெல்லாம் இப்படி இருக்கு.
நீயே 4 வார்த்தை புத்தி பண்ணி சொல்லு. நடந்துக்கிற விதம் சரியில்லை. ஆமா வரேன். ஏண்டி நான் இல்லாத போது உள்கதவு தாப்பாட் போட்டு அந்த கிழவங்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருந்த நீ? மறுவாதியா சொல்றியா இல்ல ஒரே சிவிட்டா? சீப்பு தரேன் அதால சீவு. அடச்சி சும்மா இரியா. நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ என்னமோ பெருசா ஒரே அடியா துள்ளிட்டே இருக்கியே. யோ உள்ள வாயா. ஆயா இங்க மேல பாத்தியா யார் உட்கார்ந்துருக்கான்னு? இவன் என்ன ஓனா மாதிரி எட்டி எட்டி பாத்து கிடக்குறான்? இவன் எங்க வந்தான்? உங்க பர்னுக்கு ஒற்றை அடிச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்றான்? ஆசைப்பட்டாருல்ல அதான் அனுபவிக்கிறாரு. அம்மா தாயே ராஜாத்தியை காப்பாத்து. ரோட்ல ஒரு பொண்ணுகிட்ட வம்பு பண்ணாரு. ஊரே கூடி அடிக்க வந்தது. நல்ல வேளை நம்ம வீட்டுக்கு ஓடியாந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. மாட்டி இருந்தா முதுகு தோலை ஊறி ஊறின்னு உரிச்சிருப்பானுங்க. காணாம போயிருப்பான். விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க அப்பா பதறி போய் ஓடியாந்து, அம்மா ராஜாத்தி நீயாவது அவனுக்கு நல்ல புத்தி சொல்லுன்னு கதவை சாத்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. என்னையா புரிஞ்சுதா? ராஜாத்தி கண்ணு, நான் உன்னை இன்னாமோ நினைச்சிட்டேன். உங்க காதல் வசனத்தை அப்புறம் வச்சீங்க. எனக்கு ஒரு வழி பண்ணுங்கப்பா. யோ உங்க அப்பா கிட்ட சொன்னா காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு? மாட்டாரு. எங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதா? அடைச்சி கீழே இறங்கியா. எப்படி இறங்குறது? உன் புருஷன் ஐயனார் மாதிரி கையில கத்தி வச்சிட்டு இருக்கானே. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இத புடிச்சிங்க இறங்கு. நீ நீட்டாத அருவால. ஒரு சமயம் போல இருக்காது. எங்கேயாவது பட்டே போகுது. நான் வரேன். நீ ஒதுங்க, நான் புடிச்சுக்கேன். நீ இறக்கி விடியா? பார்த்து விட்டுறாத. பேண்ட் விடு. ஆமா தர வந்துச்சா? இதான் தர. அம்மா பொம்பளை மனசு வச்சா எவங்கிட்ட இருந்து உயிரை மீட்கவும் முடியும், எவங்கிட்ட உயிரை அனுப்பவும் முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டியே. என் கூட பிறக்காத சகோதரியே, என் தலை தப்பிச்சது. நான் வரேன் தாயே. அண்ணே நான் வரேன்னு வரேன்பா. அப்பா தம்பி, உங்கள் அன்பை மறந்த. யோ என்ன பத்தி எவ்வளவு கீழ்த்தரமா எடை போட்டுட்டல்ல. நீ கட்டின இந்த மஞ்ச கயிறுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே நேரத்துல அண்ணனோட வேலைக்கும் ஆபத்து வரக்கூடாது. நானும் பழைக்கணும். எல்லாத்தையும் கணக்கு போட்டுதான் தானை பிடிக்க கொடுத்த அறிவாள 1/2 மணியில வாங்கிட்டு வர சொல்லி உன்னை அனுப்புனேன். பெரிய இடத்துல சில சமயம் சின்ன புத்தி வரும். ஒரு பொம்பளை நினைச்சா எந்த சூழ்நிலையிலும் தப்பு பண்ணாம தன்னை காப்பாத்திக்கவும் முடியும், தப்பிச்சுக்கவும் முடியும். ராஜாத்தி உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். செருப்பு எடுக்கவா? ஏன் செருப்பு எடுத்துக்கவா? ஓட்டுக்கிட்டு போ. நீங்க தொடருங்க. தொடருங்க. என்ன மச்சான்? கட்டின புருஷனை கேவலப்படுத்தல. உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திருக்கேன். பிள்ளைய நீ எப்படி நடத்துறேன்னு பாப்போம். புருஷனை புறக்கணிச்சியே, பிள்ளைய புறக்கணிக்கிறியான்னு பாக்குறேன். அந்த படிக்காதவன் கொடுத்த பிள்ளை மூலமா அணுவணுவா நீ துடிக்கணும். டாக்டர் எனக்காக ஒரு உதவி செய்யணும். கருசிதை செஞ்சிருங்க. அபாஷன் பண்றியா? ஏன்? என்ன மீறி உருவான கரு. என் கனவு சதைச்சவருடைய கருவை நான் சுமக்க விரும்பல. கருவுக்கு சொந்தக்காரன் உன் ஹஸ்பண்ட்னா அபாஷன் பண்ண அவர் சம்மதமா ஒப்புதலும் வேணும் சுதா. ஏன் சம்மதம் இல்லாம உருவானது? இத சுமக்கிறதையும் நான் களங்கமா நினைக்கிறேன். ஒரு படிக்காதவர் பியூன், எனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாதவர் என்ன தலகுனி வைக்கணும்னு அந்த முத்திரை, அதை நீங்க அழிச்சே தீரணும். நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற. நான் கருவை பாதுகாக்க வேணும்னா உனக்கு உதவுறேன், ஆனா சிதைக்க மாட்டேன். அப்படி நான் சிதைச்சிருக்கணும்னா அபாஷன் பண்ணி சிதைச்சிருக்க வேண்டிய முதல் கருவே நீதான். அரும்பாடுபட்டு ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கலாம், ஆனா ஒரு பொண்ணோட வாழ்வு அழியறதுக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். உங்க அம்மா மைதிலோட வாழ்க்கை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரு, உங்க அப்பா யாரு, அதாவது உனக்கு தெரியுமா? சரி சரி, பிரேக் பிரேக் பிரேக். நமக்கு சொல்ல ஆரம்பிச்சு பிரேக். என்ன ரவி இது, ஆளுங்க நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. கத்துக்கல சார், தனியா இருந்தாதான் நல்லது. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கத்து கொடுக்க முடியும் பாரு. ஆமா, எப்போ எல்ல இருந்து லைசன்ஸ் வாங்க போறோம்? நீ பூரணமா புரிஞ்சுக்கிட்டு என்ன நெருக்கடி வந்தாலும் துணிச்சலா தைரியமா தனியா வர ஸ்டேஜுக்கு வரணும். உங்க அப்பா கூடாதுன்னு மறுத்தாலும் எதிர்த்து நிக்கணும். அப்பதான் லைசன்ஸ் கிடைக்கும். அப்படியா? இப்பதான் சிக்னலை கரெக்டா ஃபாலோ பண்றேனே, அப்பப்போ ஓவர்டேக் கூட பண்றேனே. காருக்கும் பெண்ணுக்கும் ஓடுறப்போ டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்
எடுபடி ஜாஸ்தி. நீ சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பாவை ஓவர்டேக் பண்ண. ஆனா நம்ம காதல இருந்து ரிவர்ஸ் போட மாட்டே. ஏ சந்தேகமா இருக்கா? ஆஃப்டர் ஆல் நான் டிரைவர், நீ முதலாளி மக, அந்தஸ்து குறுக்க வரல. அந்தஸ்துங்கிற மஞ்சள் கூடு தாண்டி தானே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இன்னுமா சந்தேகம்? மைதிலி, மைதிலி. என்னது? யாராவது பார்க்க போறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வரேன். சீக்கிரம். என்ன தைரியம் உனக்கு? என் பொண்ணை டிரைவரோட சேர்த்து வச்சு பேசுறியா? ஊர்ல எவன் என் மகளை பத்தி பேசுறவன் கொன்னுடுவன், கொன்னு தாக்கிறத. உங்க உப்பத்தின விசுவாசம் கண்டதையும் கேட்டதையும் சொல்லிட்டு முதலாளி என்ன அடிச்ச மாதிரி மைதிலி அம்மாவை செல்லம் கொடுக்காம அடிச்சு வளர்த்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இப்பவாவது விஷயம் முத்தி போறதுக்கு முன்னாடி சட்டு புட்டுன்னு ஒரு வழி பண்ணுங்க. காஃபி சாப்பிடுங்க. எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க. பங்குக்கு நானும் இருக்கேன். 50-50. ஏன் மென்னு முழுங்குற? சாப்பிட பிடிக்கலையா? டிஃபன் வேண்டாம், எனக்கு தலைவலியா இருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நாளையில இருந்து வேற டிரைவர் வருவான். டிரைவர் ரவிய டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. பெட்ரோல் திருடான், வண்டி கண்ட கண்ட இடத்துல நிக்குது, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். பை த பை, நீயும் இனிமே டிரைவிங் கத்துக்க வேண்டாம். ரவி ரொம்ப நல்ல ஆளு டாடி. உன்னுடைய சிபார்சு அனுதாபத்தை தரல, ஆபத்தை எச்சரிக்குது. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் எனக்கு நிம்மதி. உடம்பையும் மனசையும் பத்திரமா பாத்துக்க. உங்க அப்பா என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாரு. நான் தன்மானம் உள்ளவன். என் காதலை இன்னொருத்தனை கட்டி கொடுத்தா அதை என்னால தாங்க முடியாது. மைதிலி, நீ என்ன ஏமாத்திட்டல? இல்ல ரவி, அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். உங்களை பிரிஞ்சு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கூடிய அளவுக்கு நான் துரோகி இல்ல. உங்களை நான் டிரைவரா நினைச்சா பழகினேன். நான் ஏதோ பிளாக்மெயில் பண்றதா நினைக்காத மைதிலி. உன்னை எங்கிட்ட இருந்து உங்க அப்பா மட்டும் பிரிக்கட்டும், நடக்கிறதே வேற. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நம்பி செய்யறேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரே வழி இருக்கு. பிரிஞ்சா நாம உலகத்தை விட்டே போகணும், சேர்ந்தா ஊரை விட்டே போகணும். நீ மேஜர் ஆனவன். கல்யாண நாள் வரைக்கும் தான் உனக்கு கட்டுக்காவல் இருக்கும். அன்னைக்கு நீ மணமக. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நகை நட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை அழைப்பு அன்னைக்கு ராத்திரி நீ ஓடி வந்துரு. இத பாரு, இந்த நேரத்தில் குழப்பாது. என் திட்டம் நிறைவேறினா பட்ட கலன் இருக்கு. மைதிலி,
இன்னும் காணாமே. பாபா உட்கார். உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சரி சரி, வா உள்ள போலாம். கல்யாண கோலத்துல நீ இந்த நகைகள்ல எப்படி இருக்கு தெரியுமா? ஏய், ஏன் அழவே? பெத்த தகப்பனு மறந்து ஓடி வந்திருக்கேன். ஊரே கூடி அவமானமா பேசும். அதெல்லாம் லட்சியப்படுத்தாம உங்களை தான் நம்பி படியறங்கி வந்திருக்கேன். இங்க பாரு, என்ன கைவிட்டுடாதேங்கிறியா? உங்க அப்பாவை நாம பிரிஞ்சாலும் உங்க அப்பா பார்த்து வச்ச முகூர்த்தத்துல நாளை காலையில பெங்களூர்ல நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். புறப்படலாமா? இப்பவே வா. உன்னை ஊர் பூரா வலை போட்டு தேடிட்டு இருப்பாங்க. நான் மாட்டினா உன்னை கடத்திட்டு போனதா குற்றச்சாட்டி என்ன உள்ள தேடிடுவாங்க. விடிய காலையில போவோமே. வீட்டுல இருந்தே கொண்டு வந்த காரை ரெடியா நிக்க வச்சிருக்கேன். பால் சாப்பிடுறியா? இங்க பாரு, இன்னைக்கு நான் சொல்றது எதையுமே நீ மறக்க கூடாது. நீங்க நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. இனிமே எல்லாம் சரியாயிடும். நான் உன்னை 12 மணிக்கு கரெக்டா வர சொல்லியிருந்தேன். இப்ப லேட்டா வந்தா எப்படி? எங்க மைதிலி மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சிருவாளோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். சாரி டார்லிங். இட்ஸ் ஆல் ரைட். இப்போ அது வந்து புறப்படலாமா? என்ன மைதிலி, இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? நான் தான் இவ குடும்ப டாக்டர். இன்ஃபேக்ட் எனக்கு மெடிக்கல் படிக்க உதவுனதே இவங்க ஃபாதர் தான். இவ தலைவிதி இப்படி தற்கொலையில ஈடுபடுற மாதிரி ஆயிடுதே. இவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க? நேத்து சாயந்தரத்துல இருந்து இவளால ஏகப்பட்ட குழப்பம். ஒரு டிரைவரை காதலிச்சா, இவங்க அப்பா இவளை கண்டிச்சு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டார். ஆனா இவ அந்த டிரைவரோட வீட்டை விட்டே ஓடிட்டா. அந்த ஷாக்ல நேத்து நைட் இவங்க ஃபாதர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இவ நல்ல காலம். இவ ஃபேமிலில சம்பந்தப்பட்ட என்கிட்டயே கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, உயிருக்குன்னு ஆபத்து இல்லையே. நத்திங். ஷாக்ல மயக்கமா இருக்கா? ஓ ஐ see. இவங்க இங்கே இருக்கட்டும், நீங்களே பாத்துக்கணும். அட்ரஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட கூப்பிடுங்க, நான் வரேன். பைத்தியக்காரி, உனக்கு என்ன குறைவு தருங்கப்பா? அவங்க பார்க்க எனக்கு கோலம் இல்லை, நான் உன்னை பார்க்க கோலம் இல்லை. இப்படி வாழ்க்கை அலங்கோல பண்ணிட்டு
உன்னை கெடுத்தவனை கூட்டி வந்து வாழ வைக்க முடியல. ஆராய்ச்சில அவனை செத்துட்டானடி. செத்துட்டான். நீயும் அதிர்ச்சி அடையணும். அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சது. மனுஷனும் இல்ல, மனுஷனும் இல்ல, மிருகம். தப்பு அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பந்திருக்கிறாரு. அவன் செத்து போனாலும் எனக்குள்ள ஒரு உயிரை விட்டு போயிருக்கு. மனுஷனா இல்லைன்னாலும் தகப்பனாவும் இல்லையே. உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச எனக்கு ஒரு உயிர் துணைக்கு இருக்கணுமா? வேண்டாம் டாக்டர், வேண்டாம். எங்க அப்பாவோட கனவு தொலைச்சேன், அவருடைய கௌரவத்தை தொலைச்சேன், என் பெண்மையை அழிச்சிட்டேன். எனக்காக இந்த கனவு தொலைச்சிருங்க டாக்டர். அப்ப நீங்க தண்டனை உண்ட பொருளுப்பா. நான் உயிரை காப்பாத்துறவோ உருக்குலைக்கிறவோ 4 பேர் பழிப்பாவத்துக்கு ஆளான அந்த சிசுவை அழைச்சிடுங்க டாக்டர். நடத்த கிட்ட பெற்றோர்கள் தான் உண்டே தவிர நடத்த கிட்ட குழந்தைகளும் கிடையாதுமா. தவறு நடந்த பிறகு கண்ணீரால கலங்கத்தை போய்க்கிட முடியாது. திரும்ப தவறு நடக்காம என்னுடைய உறவுகளை அவ வாழ்க்கையில நடந்ததெல்லாம் தெரியுது. அவன் சொந்த பண்றவங்க எல்லாம் எதிர்த்துக்கிட்டேன். ஊரடிய மனைவியா ஏற்றிட்டார். இன்னைக்கு இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க. அன்னைக்கு அவர் அந்த தியாகத்தை செய்யாம இருந்திருந்தா நீ எங்க இருப்ப, எப்படி இருப்ப, உன் நிலைமை என்னவாயிருக்கும்? உன் தாயாருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட களங்கத்தை பத்தி உனக்கு தெரியாம உன்னை பெத்த மகளுக்கு மேலா வளர்த்தாரு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லக்கூடாதுதான். ஆனா சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு நீ என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டு உன்னை பத்திர காரணம் தெரியாத வரைக்கும் மற்றவங்களை பத்தி பேரமா தான் நினைக்க போகும். என்ன செய்யணும்? என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். நான் பிறந்த பரப்புக்கு நான் எப்படி அந்தஸ்து பார்க்கலாம்? பாரு, நீ அழுதா டேடியால தாங்கிக்க முடியாது. நீங்க என் டாடி இல்ல, நான் தப்பா பிறந்தவ. தப்பா பிறந்ததில்லம்மா, தப்பி பிறந்தவன். சுதா, எனக்கு இந்த உலகமே நீதாம்மா. ஐ லைக் யூ சோ மச் பேபி. எந்த ஊனமான நினைவுகளும் உன்னை பாதிக்காம உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். இப்ப கூட சொல்லிருக்க கூடாது, ஆனா நிலைமை மீறி போச்சு. ஒரு பாவம் மரியாதை முரளிய எதிரிய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. அதை கியூர் பண்ணுங்கம்மா. உங்க அம்மாவால உனக்கு ஏற்பட்ட களங்கம் உன்னால உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா களங்கமே வம்ச பாரம்பரியம் ஆயிடக்கூடாது. அதனாலதான் டாக்டர் மூலமா அந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். உண்மையிலேயே முரளி பொய் சொல்லல, ஏமாத்தல. நடந்தது என்ன தெரியுமா? ஆமா, நீங்க என்னவா இருக்கீங்க? அதான் நீயே சொல்லிட்டியே, பியூனா இருக்கேன். என்ன பியூனா? ஆமா. விளையாடாதீங்க, நான் சும்மா அவளுக்காக சொன்னேன். முரளி, இந்த வர மாமா உண்மையை சொல்லணும்னா இங்க கொஞ்சம் வந்துட்டு போ முதல்ல. மாமா, நீங்க செய்ய சொல்றது தியாகம் இல்ல, துரோகம். சுதாவை நீங்க வளர்த்த விதம் என்ன? நான் யாரு? பியூன், படிப்பு கம்மி, வெறும் 4th ஃபார்ம். அதை சொல்லாம மறைக்கலும் குற்றம். என்ன மேனேஜர் பட்டதாரின்னு சொல்றது அதை விட பெரிய குற்றம். தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகும்? வாழ்க்கை நடத்த முடியாது மாமா, வழக்குத்தான் நடத்த வேண்டி வரும். முரளி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா சுதாவை உத்தேசம் பண்ணித்தான் இந்த பொய்ய சொல்றோம். அவ வாழ்க்கையில உள்ள களங்கம் அவளுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. அப்படி தெரிஞ்சா அவ முன்னாடியே அவ அம்மா தலை குனிய வேண்டியது வரும்.
வேற யாருக்காவது கல்யாணம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்தா சுதா சந்தோஷமா வாழ முடியுமா? நிச்சயமா முடியாது. அதனாலதான் உனக்கு கல்யாணம் செஞ்சு தர ஆசைப்படுறேன். சீதாவுக்கும் ஆதரவா இருக்கும். எனக்கும் சுதாவை பத்தின கவலை விட்டது. முரளி, காலப்போக்குல புருஷன் புள்ளங்கிற மெச்சூரிட்டியும் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் சுதா கிட்ட உண்மையை சொல்லி உணர வைக்கலாம். ப்ளீஸ். மாமா, என்ன பொய்யனாக்குறீங்க? இப்போ உங்களுக்காக சம்மதிக்கலாம். என்னால பிரச்சனை வந்தா நான் சம்பந்தப்பட மாட்டேன். அப்பவும் பொறுப்பு உங்களுக்கு. இப்ப சொல்லுமா, முரளி குற்றவாளியா? இல்ல, நான் தான். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை கொடு. பட் முரளி நிரபராதிமா. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ எப்படி விரும்புறியோ அப்படியே செய். உன்னை பத்தின களங்கம் தெரியாத வரைக்கும் மத்தவங்களை பத்தி கேவலமா தான் நினைக்க தோணும். இப்ப சொல்லு, என்ன செய்யணும்? இப்ப என்ன மூணாவது மனுஷமா ட்ரீட் பண்றீங்களா? நீ மூணாவது மனுஷன் தான். என் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டி பிடிக்க முடியாதவர் நீங்க. வெக்கமா இல்ல? இனிமே நமக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்க உறவே கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோ. நானா உன்னை ஏமாத்துறனா அல்லது நீயா ஏமாந்தியான காலம் உனக்கு புரிய வைக்கும். எந்த மூஞ்சியோட இங்க வந்த? போனையடி பிறந்த வீட்டை காப்பாத்துவாங்கன்னுட்டு இங்கே வந்த. அப்பா எல்லாம் உண்மையை சொன்னா. யாருடி உங்க அப்பன்? அப்பன் பேர் தெரியாத நீ. நீ பிறந்த பரப்புக்கு என்ன கேவலமா பேசுனல? நான் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். போ, என் மூஞ்சிலே முடிக்காத. அத்தை, என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். யாரு? சுதாவா? வா சுதாவா. என்னப்பா தனியா வந்திருக்க? அம்மா, யார் வந்திருக்கா பாரு. சுதாவா? வாமா வா. நல்லா இருக்கியாமா? உட்காரு சுதா, போய் காஃபி கொண்டு வரேன். ஏன் நிக்கிற? உட்கார் சுதா. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன உங்க அன்பான வார்த்தையால கொல்லாதீங்க. என்ன மன்னிச்சுட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் மனசு ஆறும். என்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு உங்களை தரக்குறவா நினைச்ச பாவினா. பைத்தியக்கார. அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் நாம நினைக்கிற கனவுகள். நான் படிச்சது ரோடு யூனிவர்சிட்டி. என் உத்தியோகம் தான் எனக்கு பெருசு. உனக்கு காலம் புரிய வைக்கும் நினைச்சேன், புரிய வைக்கும். முரளி, வேலைக்கு போகல? இதோ புறப்பட்டனே. கொஞ்சம் இருங்க. இனிமே இந்த ட்ரெஸ்ஸோட நீங்க தைரியமா போலாம். செஞ்சு வரும்போது எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரணும். என்ன வேணும்?